ரஜினி அப்படின்ற இமேஜை வந்து எதிர்பார்த்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரா ரஞ்சித்? நான் எதிர்பார்த்த மாதிரி நிச்சயமா அவர் வந்து நான் பயன்படுத்தி இருக்கிறேன். நான் ஒரு ரஜினியை நான் எப்படி பார்த்தணும், நான் அவர் எப்படி வந்து பயன்படுத்தணும், நான் என்ன எழுதணும், அதுக்குள்ள அவர் கொண்டு வந்து நான் அப்படிதான் வந்து பயன்படுத்திருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா நான் பாக்குறப்போ நம்ம கரெக்டா அவரை பயன்படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு படம் ஆரம்பிக்கும் போதும் படம் முடிச்சதுக்கு அப்புறமும் நினைச்ச விஷயம் அப்படியே வந்துருச்சு நினைக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் பண்ணிருக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு அப்படி தோணும். எல்லா படைப்பாளர்களுக்கும் தோணும். எனக்கு வந்து என் படம் எதுவுமே இன்னும் முழுமை பெறல. அட்டகத்தையும் சரி, மெட்ராஸும் சரி, கபாலையும் சரி, முழுமை பெறாத படங்கள் தான் அது. இன்னும் வந்து நம்ம அதுக்குள்ள ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் சில இடங்கள்லாம் நமக்கு தோணும். அந்த டைம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப பண்ண முடியாது. ஆனா அந்த படைப்போட காலகட்டம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஒரு படத்தை எவ்வளவு நாளும் நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நிறுத்த தெரிஞ்சிருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. நான் அப்போ ஒரு இடத்துல நிறுத்தினதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம வந்து என்னன்னா இன்னொரு முறை எழுதுறப்போ இன்னும் படம் பண்றப்போ அதுல கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போமே தவிர இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படி பண்ணவும் முடியாது. இது அப்படி உங்களுக்கு இருந்தது? ஆமா ஆமா நிச்சயமா இதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்கணும்னு எனக்கு இருந்தது. படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு சீனா இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் தான். அதுல ரஜினி சாருடைய இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அது எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்த்திருப்போம் இவ்வளவு வருடங்களா. இந்த படத்துல யூஸ் பண்ண இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஹாலிவுட் பேட்டர்ன்ல இருந்தது நான் ஃபீல் பண்றேன். அந்த இன்ட்ரோடக்ஷனே ஒரு ஸ்லோவான இன்ட்ரோடக்ஷன். அங்கிருந்தே படத்துடைய மூட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்னும் வேற மாதிரி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல 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 இப்படிதான் யோசிச்சது. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து ஒரு இமேஜ் கூட முன்னாடி கூட காட்ட மாட்டாங்க. அவரோட படங்களை பாத்தீங்கன்னா அவர் ஓப்பனிங் வந்து ஏதாவது ஒரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்து முடியும். அப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்ச உடனே இதுதான் கபாலி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா ஸ்லைட்ல வந்து அவர் போட்டோ இருக்கும். அங்கேயே வந்து அவர் இமேஜ் படத்தோட இமேஜ்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் அவர் பத்தி டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றப்போ ரொம்ப சைலண்டா ரொம்ப கேஷுவலா வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஷாட் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் நான் வந்து இப்ப கபாலியை வந்து ஒரு நார்மல் மனுஷனா காட்டிட்டு அவர் இன்னொரு ஒரு ஆளாவும் இருக்கிறாருன்னு காட்டுறதுதான் என்னோட நோக்கம் வந்தது. அப்படிதான் நான் பண்ணேன். நான் என்ன நினைச்சேன்னா பர்ஃபெக்டா அதை இன்ட்ரோ பண்ணேன். ஆனா அதையும் மீறி அந்த கேட் இப்படி ஓபன் ஆகும்போது ஒரு மாஸ் அதுல சைலண்டா கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது அது ஒளிப்பதிவாளர் யாருமே அந்த இடம் அதெல்லாமே சேர்ந்துதான் முடிப்பு. பொதுவாகவே கதை சில இடங்களை தீர்மானிக்கும். கதை தான் அதை தீர்மானிச்சது. அந்த சீன் தான் அதை தீர்மானிச்சது. அங்க சரி அப்படியே அவர் வெளியில வராரு. வரும்போது அப்படி ஒரு ஸ்டேக் கொடுத்து பின்னாடி அந்த புல்லப்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த விஷயம் அது என்னன்னா பொதுவா பழக்கம். இப்ப உடற்பயிற்சி அப்படின்றது வந்து தேவை அவசியம் அப்படின்னு இருக்குதுல்ல. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் பண்றாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு காட்டுறதுக்கான ஒரு லீடு தான் அது. அவர் வந்து தன்னோட உடல் மேல அக்கறையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. அதுக்கப்புறம் பொதுவா அங்க இருக்கிற கேங்ஸ்டருக்குள்ள ஒரு வழக்கம் அது ஒரு வீடு மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் மாதிரியும் ஒரு காணிக்கை மாதிரி செலுத்திட்டு வர மாதிரியான ஒரு விஷயம் அது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ரசிகருடைய ஃபீல் என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு எல்லாரும் அமைதியா தான் வெளியே வந்தாங்க. என்னடா இவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் வந்து சில இடங்கள்ல ரொம்ப அமைதியா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். ரஜினி வந்து கரெக்டா பயன்படுத்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இருந்தது. நான் வந்து யோசிச்சேன். எனக்கு தெரியும் முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஐபி இவ்வளவு பெரிய வரப்போ ரஜினி அப்படின்ற பிராண்டு அந்த இது வந்து வேற ஒன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே வந்து இப்படி வந்ததுனால வந்து சரி இது எப்படி மாறும் அப்படின்னு வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன் ரிவ்யூஸ் அப்புறம் வந்து நண்பர்கள் பார்த்துட்டு பேசுறது இது கொஞ்சம் கொஞ்சமா மாறுறப்போ இது வந்து வேற ஒரு படமா அப்பதான் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒரு படமா அது மாறுதுன்னா வந்து அதோட தன்மையே வந்து நம்ம முன்கிட்டயே நான் வந்து சரியா சொல்லாம விட்டேன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தை பத்திர மூட தன்மையை முன்னாடியே ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டீசர் ஒண்ணு ஒரு வேற ஒரு சாங் டீசர் ஒண்ணு வந்து ஆடியன்ஸ் பாக்குறப்போ இது வேற ஒரு படமா தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சில காரணங்களால என்னால அதை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அது பார்த்துருந்தா ஒருவேளை வந்து இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த படம் வந்து வேற ஒரு படம் வேற ஒரு மூடு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாட்சா எதிர்பார்த்து இதுல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்சா வேற ஒரு படம் வேற ஒரு தலைமை அதோட கதை வேற கதை சொல்லல் முறை வேற அப்ப இருந்த விஷயம் எல்லாமே வேற அப்படின்றப்ப இது வேற இதோட கதாபாத்திரங்கள் தன்மை கதைக்குள்ள இருக்கிற தன்மை எல்லாமே வேறன்றப்ப இதோட மூட் டோட்டலா வேற அப்படின்றப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிகர்களை ஏமாற்றி விட்டாரா ரஞ்சித்? ரசிகர்கள் என்கிட்ட பேசினாங்க. அவர் சொன்னாங்க எங்க தலைவரை 62 வயசுல இவ்வளவு மாதிரி வந்து ஒரு ஆக்டிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸை நாங்க பாக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். அது கொடுத்துருக்கு செம்ம சூப்பர்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் என்கிட்ட பேசினாங்க. முதல் நாள் முதல் காட்சி பார்க்க ஆசைப்படுறது ரஜினி ரசிகன் தான் பார்க்க ஆசைப்படுவோம். ஒரு முதல் நாள் முதல் காட்சி ரசிகனுக்கு டிக்கெட் கிடைக்காம ஒரு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நியாயமா? நியாயமே இல்ல.
அது எப்படி நியாயமாகும்? ஏன்னா நான் வந்து காசு தேட்டர்ல படம் பாக்குறப்போ எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு. சத்தியமா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து அவ்வளவு ப்ரொமோட் பண்ணாங்க, அவ்வளவு விஷயம் ரெடி பண்ணாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்றது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த டிக்கெட்டுடைய கட்டணங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அதை தாண்டி வந்து பல மடங்கு 1500 2000 கள்ள சந்தையில வந்து பயங்கரமா வித்து இருக்காங்க. கள்ள சந்தையில் இல்ல, தியேட்டர் உரிமையாளர்களும் படத்துடைய தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் யார் கைமாற்றி இருந்தாலும் படம் வரும்போது நீங்களும் அதுல வந்துடுறீங்க. சோ ஒரு சாமானியனுக்கு கிடைக்காத வகையில ஒரு ரஜினி இது வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்கதுங்க. அதாவது விலை வந்து அதிகமா விற்கிறது எனக்கு எந்த 1% கூட எனக்கு உடன்பாடே கிடையாது. அதுல எனக்கு பவர் இருந்ததுன்னா நிச்சயம் நான் தடுத்து. நீங்க கேள்விப்பட்டீங்களா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு? என்கிட்ட பேசுறாங்களே, நான் தியேட்டர்ல போறப்ப என்ன வந்து மதிச்சுட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் எனக்கே டிக்கெட் தரலங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன். இந்த விஷயத்துக்கு தான் வர நினைச்சேன். உங்க படத்துடைய எடிட்டர் பிரவீன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு டிக்கெட் இருந்தா கூட்டு போங்கப்பா, ஏன்னா நானே இன்னும் பாக்கல, படம் எடிட் பண்ணோட சரி மிக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு கூட நான் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அவ்வளவு எதிர்பார்ப்பு வந்தோடனே நிறைய டிமாண்ட் வந்துச்சு. அது டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சரி டிக்கெட் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம்னு அப்படியே விட்டேன் நான். அப்புறம் தான் வந்து டிக்கெட் வந்து கேட்டா எங்கேயுமே இல்ல, எல்லாம் குத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ரஜினியுடைய ரசிகர்கள் முதல் படம் பார்க்கல, யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல, படத்துடைய குழுவினருக்கு டிக்கெட் கொடுக்கல, பிரீமியர் ஷோ அப்படின்னு வந்து வழக்கமா வந்து நம்மளுடைய நடிகர்களுக்கு ஒரு ஷோ பிரத்யேகமா இருக்கும், அதுவும் நடக்கல. அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் இப்ப யாருக்கிட்ட டிக்கெட்? உண்மையிலேங்க டிக்கெட் நான் பிளாக் பண்ணவே இல்லை. இப்ப நான் பண்ணிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து படக்குழுவினருக்கு, ஆனா ரசிகர்களுக்கு வந்து கிடைக்காம போனது வந்து அந்த சதிகாரர்கள் அது உங்களுக்கே தெரியல யாரும் அப்படி பண்ணாங்க. ஒரு ட்வீட் நீங்க கொடுத்திருந்தீங்க, கற்கடவுள்களை பார்க்கறதுக்கு வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷனம் கொடுக்கும்போது ஏன் மனித கடவுளை பாக்குறதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. சத்தியமா நான் அப்படி நான் எங்க சொல்லவே இல்லை. இது அதாவது என்னன்னா தனி மனித ஆராதனையே நமக்கு வந்து பிடிக்காதப்போ இப்படி நம்ம வந்து அதை பத்தி பேசவே மாட்டோம். அப்புறம் மற்றவங்களுடைய மத ஈடுபாடுல வந்து நம்ம வந்து கொச்சை பத்தி பேசுற அளவுக்கு வந்து நான் அவ்வளவு மோசமான ஆளும் கிடையாது. மதம் இல்லாம இதுக்கு கொடுத்து பார்த்தா என்ன தப்புன்ற மாதிரி இருந்தது. நான் சொல்லவே இல்லை. ட்விட்டர்ல அது மாதிரி ஒரு நான் எழுதவும் இல்லை, சொல்லவே இல்லை. நம்ம நண்பர்கள் அதாவது எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய படம் பண்ணிட்டாருல, சூப்பர் ஸ்டார் வச்சு வந்துட்டாங்க உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? அவங்களோட நற்செயல் தான் அது. அதனால அவங்க நல்லா இருக்கட்டும். சோ இந்த படம் வந்து வெறும் கலெக்ஷன் தாண்டி இல்லாம வேற சில ரெக்கார்ட்ஸையும் பண்ணுச்சு. உயர்நீதிமன்றத்தை அணுகிச்சு, அனுமதி பெற்று சென்ட்ரல் போர்டுல பேசி மத்திய அரசு கிட்ட அணுகி அந்த சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணணும், 168 சைட் பிளாக் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் படம் வெளியான காலையிலேயே வந்து அந்த ஆன்லைன் சைட்ஸ் எல்லாத்துலயும் அந்த படங்கள் வந்து HD குவாலிட்டியில வருது. எங்க தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கோவம் தான், தயாரிப்பு நிறுவனங்கள் மேல கோவம். வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியேட்டர் குவாலிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க குவாலிட்டி கொடுப்பாங்க. திட்டமிட்டு செய்யற சரிதாங்க இது. திட்டமிட்டே வந்து இது வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணதுதான் இது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கிறோம்னு அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் சினிமா வந்து இல்ல. நான் அதான் கேக்குறேன், எங்க தப்பு நடக்குது, எப்படி அது நடக்குதுன்னு கேக்குறேன். எங்க நீங்க எப்படி நீங்க இதை கண்டுபிடிக்கிறது? இப்போ யூஎஸ்ல வந்து படம் பாக்குறாரு தலைவர் அப்படின்னா படம் வந்து க்ளோஸரான ஒரு சர்க்கிள்ல தான் இருக்க போகுது. அங்கிருந்து அவர் பார்த்து முடிச்ச கொஞ்ச நேரங்கள்ல ஓப்பனிங் அந்த இன்ட்ரோ சீன் லீக் இல்ல. அது யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இந்த சிம் கார்டு வாங்கி அந்த செல்போனை வந்து நம்ம வந்து கைப்பற்றியாச்சு. அது வந்து உடனே வந்து பண்ணியாச்சு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க நடக்குதுன்னே தெரியல. ஒரு தியேட்டர் பிரிண்ட்னா கூட நம்ம கண்டுபிடிச்சலாம், ஆனா தியேட்டர் பிரிண்ட் கூட கிடையாது. எப்படி இதை எடுக்கிறானுங்க, எப்படி இதை பண்றானுங்க? சோ இவ்வளவு சவாலா தான் பண்றாங்க. அவங்க வந்து சவால் விட்டு தான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் பேர் சொல்ல விரும்பல, அது வந்து சவாலா வெப்சைட் பண்ணுவேன்றாங்க, அதை பண்ணிடுறாங்க. ஒருவேளை இது வந்து படங்கள் வந்து முதல்ல வந்து வெளிநாடுகள்ல வந்து அயல்நாட்டுல கொடுக்கறதால இந்த பிரச்சனையும் முன்னாடியே ரிலீஸ் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படிங்கறது நம்ம வந்து இவ்வளவு வருடங்கள் அப்படி இருந்தாலும் கூட மற்ற நாடுகள்ல வந்து பயங்கரமா வந்து இது வந்து தடை செய்யறாங்க. அதுக்கு இயக்கமும் எல்லாமே இருக்கு. சில நாட்டுடைய சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மொழி படங்களை வந்து ரிலீஸ் பண்ணாதான் ஆக்ஷன் எடுக்கும், மற்ற நாட்டு படங்களை எடுத்தா வந்து ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் இங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஏன் அங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது? தமிழர்கள் இங்கதான் அதிகமா இருக்காங்க, அங்க வந்து ஒரு இப்ப எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு வியாபாரம் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரே டைம்ல பண்றப்பதான் வந்து கிடைக்கும்ன்றதுனால எல்லாமே அது சரி. அந்த ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்றது, ஒரு நாள் பின்னாடி, ஒரு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாமா, இல்ல இந்த டைமுக்கு ஏத்த மாதிரி டைமிங், அதான் இந்த டைமிங் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. அது நாங்க எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா அது அப்படிதான் போயிட்டு இருக்கு, முன்ன பின்ன தான் போயிட்டு இருக்கு. இது கரெக்டா இப்ப எல்லாருமே கூடி இது சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா விரைவிலே ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் கதை சொல்லும் போது இந்த கதையோட சேர்த்து ஒரு சைஃபை கதை ஒன்று சொல்ல கேள்விப்பட்டோம்.
அதை பத்தி ஏதாவது ஒரு கிளிம்ஸ் சொல்ல முடியும்? அது ஒண்ணும் இல்ல, சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் பண்ண. அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஓகே, அது யோசிச்சு அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடுறாங்கல்ல, அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா யோசிச்சு வச்சு. அது ஒரு ஃபேண்டசி கலந்து ஒரு ஆமா ஆமா அப்படிதான் இருந்தது. அது அப்படி ஒரு யோசனை இருந்தது. அது எழுதல இன்னும், ஆனா ஒரு ஐடியாவா வச்சிருக்காங்க. சோ இதை வந்து எதிர்பார்க்கலாமா அடுத்து? இல்ல இப்போ இல்ல, இப்ப எனக்கு வேற சில ஓகே, நான் எழுதி வச்சிருக்கிறது சில படங்கள் இருக்கு, அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். படத்துல முதல்ல எடுத்த ஷாட் என்ன? படத்துல முதல்ல எடுத்தது வந்து அந்த ரித்விகாவை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ல பேசியிருப்பாரு, பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வந்து பொண்ணு எழுந்து போனதுக்கு அப்புறம் வந்து சொல்றாரு, பிள்ளைங்க என்ன இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு பேசுவாரு அவரு. எனக்கு பையன் ஒரு பொண்ணா இருந்தா அவ வயசு இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும், அதுல வர ஒரு க்ளோஸ் அப் ஷாட் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் முதல் ஷாட் ஓகேவா? ஆமா ஆமா, முதல் ஷாட் சக்சஸ். ஃபர்ஸ்ட் ஓகே ஷாட் தான். அதுக்கப்புறம் ஒன் மார்க் கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஓகே அத ஓகே சொல்லிட்டு திரும்ப ஒன் மார்க் கேட்டீங்க. சரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரஜினி சார் வந்து டைரக்டர் சார் விடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் நிறைய இடத்துல சொல்லிடுறாரு, ஒரு இடம்லாம் இல்ல. தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா அதான் அவர் ஒன் மோர் போறத நிறைய விரும்ப மாட்டாரு சார். கிரௌட் நிறைய இருக்குது அப்படின்றப்போ அது யோசிப்பாரு. மேக்ஸிமம் வந்து கரெக்டா டைம் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கணும்னு விரும்புவாரு. அப்படி எடுக்க முடியலன்னா கொஞ்சம் டென்ஷன் வரும். எண்டிங்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க, கன் எடுத்துட்டு வந்து சுட வர்றாரு. இப்போ கபாலி 2 வெளியில எடுத்துக்கலாமா? ரஜினி சார் வந்து இறந்து போற மாதிரி ஒரு கதையை அமைச்சு அதை வெளியில காட்ட வேணான்றதுனால கதையை ஆல்டர் பண்ணி என்னன்னா ரஜினி சார், அதாவது கபாலின்ற கேரக்டர் இருக்கக்கூடாது என்பதுதான் அங்க இருக்கவங்களோட நோக்கமா இருக்குது. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அதோட முயற்சி நம்ம காட்டுறோம். அது வந்து இறக்குறத வந்து நம்ம காட்டணும் அப்படின்லாம் இல்ல. அது மேல அது குண்டு பட்டாலும் பட்டிருக்கலாம், படாமலும் போயிருக்கலாம். ஆனா கவர்மெண்ட் ஏன்னா நம்ம படாம விட்டு இருந்துன்னு வச்சுக்கலாம், நீங்க அந்த இடத்துல அவன் சுடுறப்போ வந்து அவர் தப்பிச்சு கூட வேற ஒன்றும் பட்டிருக்கலாம். ஆனா அந்த கதை நீண்டுனே போயிருக்கும். அந்த ட்ரக் அவரே கூட ஒரு சுட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறப்போ வந்து ஆனா அந்த இடத்த அப்படியே வந்து மக்களோட யோசனைக்குள்ள விட்டு சதீஷ் பேசுறது எப்படி வேணா இருக்கலாம். நான் கேக்குறது ரஞ்சித் அவர்கள் முடிவு பண்ணி நானே அதை என்ன பண்ணேன்னா வெறும் குண்டு வெடிக்கிறப்போ மக்களோட யோசனைக்கு விட்டுடலாம் இது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். சோ கதையில வந்து நீங்க முடிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்து மேல படாம போயிருந்ததுன்னா கதை நீண்டு இருக்கும், பட்டு இருந்ததுன்னா அப்படி காட்டணும்ன்ற ஒரு அவசியம் எனக்கு எல்லாம் போச்சு. அவன் வந்து கவர்மெண்டோட நோக்கம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்ல வந்து மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து அந்த யோசனையோடய இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நடுவில் ஏதாவது உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா சார் பஞ்சஜலக் வைங்க, அப்புறம் அந்த டான்ஸ் ரஜினி சார் எப்பயுமே ரஜினி சார் ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்றப்போ அவர் சொன்னது டான்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான், அவர் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ இந்த படங்கள்ல ஒரு சர்க்கார் ராஜ் மாதிரியான டான் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படி போலான்ற ஐடியா இருந்ததா இல்ல உங்களுக்கு? இல்ல அது காமிக்கான எமோஷன் மட்டும் இல்ல, அதுதான் இங்க எனக்கு இந்த பேக்ராப் மட்டும் பயன்படுத்தி அந்த எமோஷனல் வேல்யூ பேசணும் தான் நான் நினைச்சேன். சோ ரஜினிசம் அப்படின்றது முடிஞ்சு கபாலின்னு சொல்லி அந்த கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்க. மேபி இன்னும் கூட கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க, இல்ல போதும் இதுவே போதும்னு நினைக்கிறீங்க? கரெக்டான டைம் தான், போதும் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, சோ அடுத்து ரஜினி சார் சொல்லுங்க அடுத்த படம் பண்ணலாம் அப்படியா, இல்ல வந்து அடுத்து என்ன படம், அடுத்து என்ன யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ண போறோம். கதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஓகே, வாய்ப்பு இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்லன்னா வேற யாருக்காவது. இது ரஜினி சாருக்காக கிரியேட் பண்ண படமா இல்ல படத்துக்காக? ரஜினி சார் படத்துக்காக தான். கதை வந்து நான் ரஜினி சார் சொல்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கோபமான ஒரு எமோஷனல் வேல்யூ உள்ள ஒரு கேங்ஸ்டர் இவரோட கதை இது நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்படிதான் அவர் ஒத்துக்கினார். இயக்குனரா நீங்க வந்து உங்களுடைய கதை அறியப்படணும் நடிகர்கள்ட்ட நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு நடிகருக்காக படம் பண்ணணும் நினைக்கிறீங்க? கதை சொல்லியாதான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து கதை சொல்லியா இருக்கப்போ கதை வந்து ரொம்ப கதை சம்பந்தப்பட்ட கதை உரையாடல், கதை டிஸ்கஷன் ஏற்படும், கதை தான் கேரக்டர்ல அறிமுகப்படுத்தணும், கேரக்டர்ல தான் நடிகர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு. சோ நடிகர் யாரா இருந்தாலுமே கதைக்கு தேவையான மட்டும். ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சோ இவ்வளவு நேரம் வந்து கபாலி எப்படி ஆரம்பிச்சது, குமுதவல்லி யாரு, என்ன நடந்தது அப்படின்ற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிடும். இதுக்கு மேல அவர்கிட்ட நான் வாங்க வேண்டியது அநேகமா வந்து அந்த படத்துடைய பவுண்டர் ஸ்கிரிப்டை வாங்கி தான் வச்சு திரும்ப படிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டேன். என்ன டாக்டர் சார்? ஆமா ஆமா, நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள். கேட்டோமா? நான் கரெக்டா பதில் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ, மகிழ்ச்சி.